ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமெண்ட் மாற்றை எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிளாஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டைல்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து சிமெண்ட் மாற்று கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட சிஎஃப்டி நம்ம கால்குலேட் பண்ணி அதில் எவ்வளோ சேண்ட் அண்ட் எவ்வளோ சிமெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேசிக் சிவில் இன்ஜினியர்லேருந்து ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியருக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமெண்ட் மாற்றுடைய கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் காங்கிரீட்டுடைய குவான்டிட்டி கேல்குலேஷனை பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட் வால்யூம் அப்படின்னா என்னன்றதையும் ட்ரை வால்யூம் அப்படின்னா என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து வெட் வால்யூமில் இருந்து நம்ம ட்ரை வால்யூம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதையும் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கான்கிரீட்டுடைய குவான்டிட்டி கேல்குலேஷனே வெட் வால்யூம் ட்ரை வால்யூம் பார்த்தோம். பட் சிமெண்ட் மாற்றுடைய கேல்குலேஷனில் வெட் வால்யூமும் ட்ரை வால்யூமும் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிமெண்ட் மாற்றுடைய கேல்குலேஷனை நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம். நமக்கு எவ்வளோ சிமெண்ட் வந்து தேவைப்படுதுன்றதையும் பார்ப்போம். அண்டு சேண்ட் எவ்வளோ தேவைன்றதையும் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து வெட் வால்யூம் அப்படின்னா என்ன, ட்ரை வால்யூம் அப்படின்னா என்னன்றது பார்த்துடலாம். ஒரு சிஎஃப்டி க்யூப் எடுத்துக்கலாம். அந்த க்யூப்பில் சேண்டையும் சிமெண்ட்டையும் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்யூபு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். 100% க்யூப் ஃபில்லாக இருக்கும். நம்ம அது கூட அடிஷ்னலாக வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த க்யூப்பில் போட்டோம், ஒரு சிஎஃப்டி க்யூப்பில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 85% to 90% தான் இருக்கும். 100% ஃபுல்ஃபில்லாக இருக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாய்ட் ரேஷியோ எல்லாமே கரெக்டாக ஃபில் ஆகியிருக்கும். அதனால தான். ஸோ ஒரு சிஎஃப்டி வெட் வால்யூம் நமக்கு ஃபுல்லாக தேவை அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸஸாக வந்து ட்ரை வால்யூம் எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேண்டோட வாய்ட் ரேஷியோ வந்து நம்ம சிமெண்ட் மாட்டில் 34% சொல்லி சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு சிஎஃப்டி வெட் வால்யூம் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம ட்ரை வால்யூம் எடுக்கணும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். ட்ரை வால்யூம் 1.34% இருக்குல்ல, அதுதான் நம்ம டிவைட் பை 100 போட்டு ப்ளஸ் 1 மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கோம். 1.34 இன்ட்டு வெட் வால்யூம். ஸோ ட்ரை வால்யூம் ஈக்குவல் டு 1.34 இன்ட்டு ஒரு சிஎஃப்டி நமக்கு தேவைப்படுது. அப்போ டோட்டலாக ட்ரை வால்யூம் எவ்வளோ வரும் அப்படின்னா 1.34 சிஎஃப்டி. அப்போது ஒரு சிஎஃப்டி க்யூப் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம 1.34 சிஎஃப்டி சிமெண்ட் மாட்டர் எடுத்தால் தான் அந்த ஒரு சிஎஃப்டியை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். தேர்டு, நம்ம சிமெண்ட் மாட்டருடைய கேல்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே வந்து நம்ம சிமெண்ட் மாட்டரை வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிளாஸ்டரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நார்மலாக டைல்ஸ் போடுறது இருந்து எல்லா ஒர்க்குமே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெரஸில் ஒரு சிமெண்ட் மாற்று தளம் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரூமில் தளம் போடுற மாதிரி நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு 20 ஃபீட்டர் லென்த்து, ஒரு 20 ஃபீட் பிரெத்து அண்ட் 1 இன்ச்சஸ் திக்னஸ் இருக்கிற ஒரு சிமெண்ட் மாற்றுடைய தளம் போடுறது எவ்வளோ தேவைப்படுதுன்றதான் பார்க்க போகிறோம். அதோட வால்யூம் நம்ம பார்த்துடலாம். வெட் வால்யூமு 20 ஃபீட் இன்ட்டு 20 ஃபீட் 1/12 வந்து இன்ச்சு வந்து ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும். 0.083 ஃபீட். ஸோ மாற்றுடைய வெட் வால்யூம் எவ்வளோ வருது அப்படின்னா 33.2 சிஎஃப்டி. ட்ரை வால்யூம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1.34 மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ நமக்கு ட்ரை வால்யூம் மேலே கிடைக்கும் அப்படின்னா 44.50 சிஎஃப்டி. சிமெண்ட் மாற்றுடைய ரேஷியோ என்ன அப்படின்னா 1:5 ரேஷியோ, இல்லைனா 1:4 ரேஷியோ, 1:3 அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1:5 ரேஷியோ எடுத்துருக்கேன். அதில் சிமெண்ட் மாற்றுடைய ரேஷியோ என்ன அப்படின்றத பார்த்தோம். சிமெண்ட்டோட ரேஷியோ வந்து 1 அண்ட் சேண்டோட ரேஷியோன்றது 5. டோட்டலான ரேஷியோன்றது 1 + 5 = 6. ஓகே, இப்போ நம்ம வந்து சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோ வந்து பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்.
சிமெண்ட் மாட்டர் 1:5 ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ 6. சிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சிமெண்ட் ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு ட்ரை வால்யூம். சிமெண்ட் ரேஷியோன்றது இதை குறிக்கிது அப்படின்னா அந்த 1 தான். அண்ட் டோட்டல் ரேஷியோன்றது 6. ட்ரை வால்யூம்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 44.50 அதுதான். அப்போ நமக்கு 7.42 CFT கிடைக்கும். நம்ம CFTயில் வந்து சிமெண்ட் வாங்க மாட்டோம், பேக்கில் தான் வாங்குவோம். ஸோ ஒரு பேக் அப்படின்றது 1.25 CFT. ஸோ நம்ம கிடைச்சிருக்க CFT வேல்யூவோட 1.25 CFTயோட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேக்குன்றது கிடைச்சிடும். ஸோ 7.42 CFTயோட 1.25 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5.93 பேக்ஸ் வரும். அதை நம்ம 6 பேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சாண்ட் கால்குலேஷனை பார்த்துக்கலாம். சாண்ட் ஈக்குவல் டு சாண்ட் ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு ட்ரை வால்யூம். சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரேஷியோ மட்டும்தான் எப்போவுமே எல்லா இதுலேயுமே வந்து சேஞ்ச் ஆகும். சாண்ட் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 6 இன்ட்டு 44.50. நமக்கு வந்து சாண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 37 CFT கிடைக்கும். ஸோ நம்ம இது யூனிட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 100 CFT அப்படின்றது ஒரு யூனிட்டு. ஸோ 37 CFT அப்படின்றது ஒரு பாதி யூனிட் வாங்கினாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.